வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். மத்திய மாநில அரசுகள் இயற்கை விவசாயத்திற்கு தனித்துறை அமைத்து ஊக்கப்படுத்த வேண்டும். இயற்கை விவசாயிகள் கோரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் அருகே உள்ள தெற்கு தரவை கிராமத்தில் உள்ள இயற்கை விவசாயி பாலுவின் தோட்டத்தில் இயற்கை விவசாய முறைகளை செயல்முறைப்படுத்த பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் கொண்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு இயற்கை விவசாயத்தில் அமிர்த கரைசல், மூலிகை பூச்சி விரட்டி, பஞ்சகாவியம், மாட்டு ஊட்டம், மீன் அமிலம், தேமூர் கரைசல், கலவை கரைசல் ஆகியவைகளை விவசாயத்தில் கிடைக்கும் இடுபொருள்களை கொண்டு தயாரிப்பது எப்படி, அதன் பயன்பாடு குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பயிற்சியாளர் மன்னா ஏகாம்பரம் விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்தார். ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கு பெற்றனர். வணக்கம். நேரடியாக பயிற்சியில் கலந்துக்கிட்டு விதை முதல் அறுவடை வரை நுட்பங்கள் அனைத்தையும் நம்ம நேரடியாக நம்ம கையால் செஞ்சு அந்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு நாம் சொந்த நிலங்கள்லையோ குத்தக நிலங்கள்லையோ ஒத்தி நிலங்களையோ பண்ணுறாங்க. எனக்கு லாபம் நட்டம் கிடையாது, சந்தையில் என்னால் சர்வே பண்ண முடியும், இயற்கை விவசாயம் சாத்தியம் அப்படின்னு 12,000 விவசாயிகள் வெற்றிகரமாக தமிழகத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. பங்கேற்பாங்க. 2000 - 3000 விவசாயிகள் பங்கேற்று அங்கே ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கா நடக்கும். ஈஷாவோட பயிற்சிகளோட மிக முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம யாரையோ கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இதை போய் மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுது. நாமளும் இதை செய்யலாம், வெற்றிகரமாக பயணிக்கலாம், சமூகத்தில் ஒரு ஆளா திகழலாம் அப்படின்னு. அதனால தொடர்ச்சி விவசாயிகள் இதை தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இயற்கை உரங்கள் தயார் ஒரு 5 ஏக்கர் நிலப்பரப்புல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 2.5 ஏக்கர் பாரம்பரிய நெல் ரகங்கள், ஒரு 7 - 8 ரகங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். காய்கறி ரகங்கள்ல ஒரு 60-70 காய்கறி ரகங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். பாரம்பரிய காய்கறி ரகங்கள் மட்டும்தான் பண்றோம். அந்த காய்கறி விதைகளை மீட்டெடுத்து திரும்ப விவசாயிகளுக்கு நேரடியா இலவசமாகவும் விற்பனையாகவும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறோம். அதோட இணைஞ்சு விவசாயிகளுக்கு பயிற்றுவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ அவங்க கூட இணைஞ்சு பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நாம இங்கே தொடர்ச்சியா இந்த வகுப்பை எடுத்துட்டு போவோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம கூட இந்த ஒரு சில பேர் எனக்கு விவசாயனாலே தெரியாதுங்க, இங்கே வந்து கற்றுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போது உங்களுடைய புரிதலை உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பயிற்சியை ரொம்ப இது வரைக்கும் நான் விவசாயம் பண்ணலை. என்கிட்ட ஒரு 1/2 ஏக்கர் இடம் இருக்குது. அதில் நான் வந்து ஏதாவது விவசாயம் பண்ணணும்னு விரும்புகிறேன். அது சம்மந்தமாக அதனுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறது தான் நான் வந்து நம்ம எப்படி பண்ணுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டா சரிங்க. எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுங்களா? அந்த மாதிரி நீங்க பேசுறது எல்லாரும் கேட்கணும்ல. வர்றேன் 32 வருஷமா இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு போதுன்னு முடிவு பண்ணிட்டேன். 2005 வந்து விவசாய வேலையை ஆரம்பித்து விக்கிரமாத்த மாதிரி 6 மாதம் விவசாயம், 6 மாதம் இன்ஜினியர் வேலை. இப்போ எல்லாத்தையும் தூக்கி வச்சு முழுமையாக வந்துட்டு நான் சுபாஷ் பாலேக்கருடைய பயிற்சி பல பயிற்சியும் போட்டு வந்தேன். ஈசாவுடைய பயிற்சி நிறையா பார்த்துட்டேன். என்னுடைய மண் வந்து எப்படின்னு கேட்டால், தண்ணி விட்டோன்னா ஒரு மாதிரி நொழுன்னு ஆயிரும், தண்ணி இல்லைன்னா கல் மாதிரி காஞ்சிக்கிறோம். அதோடு இந்த பயிற்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய மண்ணில் ஏதாவது மாற்றம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு கிடைச்சா போதும். ஒருங்கிணைந்த பண்ண எல்லா 6 மாடு எல்லாம் தோட்டம் எல்லாம் எல்லாம் வச்சுருக்கேன். நான் எதுக்கு தெரிஞ்சுக்கிறவரென்னா, எங்கள் ஏரியாவில் எல்லாமே உப்பு தண்ணி. ஸோ உப்பு தண்ணியை எப்படி நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணி இயற்கை சார்ந்த ஒரு அருமையான கேள்வி. ஒரு உப்பு இப்போ நான் வந்து விவசாயம் பண்ணலை, ஆல்ரெடி விவசாயத்தில் கொஞ்சம் பழக்கம் உண்டு. நான் இப்போ வீட்டு மாடியில் வந்து இங்கே கீரை வளர்ப்பு, காய்கறி இதெல்லாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுது. இன்னொன்று பக்கத்தில் குத்தகைக்கு இடம் விடுறாங்க, அதில் வந்து கீரைகள் வளர்ப்பு. அது வந்து நம்ம இந்த மருந்துகள் இல்லாமல் இந்த இயற்கை முறையிலான தயாரிக்கிற இதை வச்சு உரம் போட்டு அதை இயற்கை முறையில் அந்த கீரை வளர்ச்சி சந்தையில் கொண்டு போய் விற்கணும். சுற்றி கருவலாக இருக்கனால அந்த விவசாயம் பண்ணி பார்த்த முடியலை. ஆடு மாடெலாம் வந்து மேய்க்கிறேன், யாருமே விவசாயம் பண்ணாலும் நானும் போடுறேன். ஆனால் வீட்டை பக்கத்தில் உள்ள ஒரு 1/2 ஏக்கரில் நெல் விவசாயம் பண்ணியிருக்கேன். அந்த இடம் சாதிச்சு இது மாதிரி கொஞ்சம் பார்த்துருக்கேன். நெல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 வருஷமாக தான் பண்ணுறேன். 2 வருஷமாக அந்த இயற்கை சார்ந்த முறையில் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. செயற்கை உரம் போடாமல் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உபகரணம் கொண்டு போட்டேன். புண்ணாக்கு வகைகள் இது கொண்டு பண்ணிருந்தேன். மேலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதா நல்லது. இதில் வந்து காய்கறிகளை விளைவிக்கிறதுக்காக
எதுக்காக வந்துருக்கீங்க பயிற்சி கொஞ்சம் கொடுங்க, நல்லா பேசுங்க, இதை பேர் விளக்குற மாதிரி சத்தமாக பேசுங்க. உட்காந்து பேசுமா. ஊருமா எதற்காக வந்திருக்கிறாய்? ராமநாதபுரம். ராமநாதபுரம் எதற்காக வந்திருக்கிறாய்? கேள்விக்கு பதில் எதற்காக வந்திருக்கிறாய்? ஓகே நான் வந்து ராமநாதபுரம் ஹோம்சக்தி நகரில் எங்கள் சொந்த லேண்ட் வந்து இதில் இருக்குது, தெய்வப்பட்டினம் கடல் வரமாக இருக்குது, ஒரு ஏக்கரில். அது வந்து தாத்தாவுடைய லேண்டு. அவங்க வந்து இந்த நாவல் மரம் வந்து ஒரு 12 மரம் இருக்குது எங்களுக்கு. நான் சின்ன வயசில் வந்து அந்த இடம் ரொம்ப பசுமையாக இருந்த இடம் அது. அப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப்னால வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போனதுனால எதையுமே பார்க்க முடியல. இருந்தாலும் சின்ன வயசில் இருந்த மாதிரி கொண்டு வரன்ற நினைப்பில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் திருப்பி தென்னையிலேயே கொய்யா கண்டெல்லாம் போட்டிருக்கிறேன், ரப்பரெல்லாம் போட்டிருக்கிறேன். ஓரளவு வந்திருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணுன்றதுக்காக நான் ஈசா மூலிமா 2 பயிற்சி போனேன். வானகத்தில் ஒரு 3 நாள் பயிற்சி தங்கியிருந்தேன். நான் 3 நாள் பயிற்சி தங்கியிருக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சி அதை வச்சு நான் கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் யாராவது இதில் நல்லா சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்தால் தேடிட்டு இருந்தேன். பட் நான் ஈசா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த நம்பர் வந்து ஃபாலோ அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. கனெக்ட் நம்பர் கேட்டால் சார் வந்து தேனி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பர் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வாய்ப்பு இல்லாமல் இருந்தது 4 மாதத்துக்கு முன்னாடி. அப்புறம் வந்து பார்த்த உடனே அந்த நம்பர் தான் ஒரு தடவை தெரிஞ்சதுனால இயற்கை உரம் எப்படி போடலான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருக்கீங்க. நான் வந்து போக்குவரத்து துறையில் ஆய்வாளர் வந்து ஓய்வு பெற்றிருக்கேன். ஒரு 13 வருட காலமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிரதான மெயின் வந்து இந்த தென்னை தான். தென்னைக்கு ஊடு பயிர் கொய்யா, சப்போட்டா. இதுக்கு வர வந்து நான் வைக்கிறது என்னன்னா, அந்த தென்னை மட்டை விழுகிறதுலேயே திரும்ப அதுக்கு தெளிச்சுறது, அது தானத்தை போடுறது, இந்த 2 உரத்தை தான் பண்ணி கொடிக்கையில் இருக்கிறது. இந்த 3 உரம் தான் வச்சுக்கிறது. இந்த உரம் வந்து அது மறு வருஷம் வைக்கும்போது அந்த இடம் தோண்டி பார்க்கும்போது மச்சு இருக்குது, நல்லா மச்சு மண்ணோட மண்ணாக இருக்குது. ஆனால் நம்ம அந்த அக்டோபருக்கு மேலே நவம்பர் மாதம் மழை பெய்யும்போது அந்த உரம் அந்த மரத்துக்கு சேருதா, இந்த பூமிக்கு போயிருந்தா பற்றி எடுக்கக்கூடிய இது. ஏன்னா அதை வந்து வச்சு பிட உணர்வு தான் வைக்கணும். அது மச்சு வரும்போது பிடமாக தான் இருக்கும், லிக்விடாக இருக்காது. அப்போ அந்த உரத்தை வச்சு நம்ம மழை பெய்யும்போது கிணத்துல தண்ணி கொடுக்குது. அப்போ அதே மாதிரி இந்த உரம் கூட அந்த மெட்டியில் இறங்கி போயிருந்தா மரம் எடுத்துக்கிறமாங்கிற ஒரு சந்தேகம். அதோட இன்னும் இந்த பூச்சி விரட்டி இருக்கிற கற்றுக்கிறவங்களுக்கு தான் இந்த பயிற்சி கலந்து. வச்சு பார்த்தீங்கன்னா நேர் இல்லாமல் இருக்காது. சரிங்க. அவங்க இதுக்கு மாதிரி 2014-15 வந்து பல்லடத்தில் போஸ்ட் வளர்க்குற ட்ரைனிங் வந்து நடக்குது. அதில் வந்து 7 days ப்ரோக்ராமில் நான் அதில் கலந்துருக்கேன். ஆனால் வந்து எந்த ப்ராக்டிக்கலாக எதுவுமே செஞ்சு பார்த்ததில்லை. என்ன இயற்கையும் செயற்கையும் 2 கலந்து தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பெரிய அளவில் ஒரு பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை, வரவுக்கும் செலவுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கோம். அதான் இயற்கை விவசாயம் பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்தது. சமீபத்தில் எல்லாருமே நெல் போட்டுப்பாங்க, நெல் போட்டு விவசாயிக்கு தெரிஞ்சிருக்கோம். விதைச்சதுலேருந்து கரெக்டாக ஒரு 1 மாதம் கண்டிப்பாக மழை இல்லாத காரணத்தினால இதெல்லாம் பயிரெலாம் என்ன ஆச்சு வெளுத்துச்சு. நானும் ஒரு 1/2 ஏக்கரில் நெல் போட்டுருக்கேன். அப்போ சரி வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்த மீனா நிலம் இருந்துச்சு. யூரியா போட்டிருந்தா ரெடியாக ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. யூரியாவும் டிஎப்பையும் கலந்து போட்டால் எந்த வித்தியாசம் இல்லை. 3 நாள் கழித்து பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் தெரியல. பெரிய பேட்டரி ஸ்ப்ரேயர் இருக்குது, மீனமில் இருக்குது. மீனமிலத்தை எடுத்து ஒரு அடித்து பார்ப்போம்னு சொல்லிட்டு 10 லிட்டர் டேங்குக்கு வெறும் 100 ml 16 லிட்டர் டேங்கு 100 ml அடிச்சுட்டு ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் தோப்புக்கு போய் அந்த விவசாயத்தில் பார்க்கும்போது வந்து அபரிதமான வளர்ச்சி. இந்த அளவுக்கு எல்லோஷாக இருந்துச்சோ அது அப்படியே வந்து நல்ல டார்க், அதாவது பச்சையும் நல்லா கூடி இருந்துச்சு. ஹைட்டு பார்த்தீங்கன்னா தரையோட தரையாக இருந்தது. கிட்டத்தட்ட 1 அடி வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நான் ஃபோட்டோ கூட வச்சுருக்கேன், அது பார்த்தீங்கன்னா பாருங்கள். அப்போ இயற்கை விவசாயத்தில் அந்தளவுக்கு இது இருந்தது. நான் ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். சரி ஒன்று மீனமில் மட்டும் வச்சு ட்ரை பண்ணதில் இந்தளவுக்கு இருக்குது. மற்ற இது பொருட்கள்லாம் நம்ம பண்ணி பார்த்தா எப்படி அந்தளவுக்கு இது இருக்குன்னு தெரியும். இது வரைக்கும் வேறு எதுவும் ப்ராக்டிக்கலாக பண்ணதில்லை. மீனமில் மட்டும்தான் ட்ரை பண்ணால் நல்லா வித்தியாசம் பார்த்தாச்சு. சரி மற்ற இடுபொருட்கள்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ட்ரைனிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் நான் வந்து பட்டாளத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியன் ஆர்மியில் ஏவியேஷன் டெக்னீஷியனாக ஒரு 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆரம்பத்தில் வந்து எங்கள் அப்பா அம்மா விவசாயம்ன்றது இயற்கை விவசாயம் கிடையாது, ரசாயன விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் நான் மைண்டில் அப்படின்னா நான் போயிட்டு இருக்கேன், ரசாயனம் தான் சேர்த்து
கொடுத்தா தான் வந்து விவசாயம் பண்ண முடியுன்ற ஒரு தாக்கம் இருக்காங்க. முக்கியமான குறிக்கோள் நான் வந்தது வந்து சுபாஷ் பாலேகரோடைய அந்த 0 பட்ஜெட் முறையை நான் நிறையா படிச்சுப்போங்க. பட் அதை ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக எப்படி பட்ஜெட் வரும், என்னுடைய லாபம்ன்றது மைனஸ் தான். அது என்னதான் அவங்களுக்கு புரிய வச்சாலும் புரிய மாட்டேங்குது. அவங்களுடைய எய்ம் என்னன்னா வந்து கடைசி எங்களுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கிடைக்கிற அந்த ஒரு அமௌண்ட்டை மட்டும் தான் பார்க்குறாங்க. அந்த இடையில நான் அவங்களுக்கு 5, 10, 20 கொடுக்குறதுக்குலாம் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. அதையெல்லாம் நான் கால்குலேஷன் பண்ணுவேன். ஏன்னா வந்து நான் வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுனால அதை நான் கொண்டு போய் தான் ஆகணும். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா அவருக்கு நான் எவ்வளோ முறை சொல்லியிருக்கேன், இது வேணாம் முறையாக பண்ணுறதுக்கு நான் நிறையா பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் 100 ஏக்கருக்கு மேலே இருந்தாலும் நம்ம வந்து விவசாயம் பண்ணணும். அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், கூட்டு முயற்சியாக ஊடு பயிரில் வந்து என்ன உப்பு தனியாக இருக்கிறனால என்ன பயிர் செய்யலாம் அதை பற்றி சரி தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்களாங்களா? ஏன் இன்னைக்கு எல்லாருமே குழுமி இருக்கும்? இயற்கை வழி வேளாண்மை வந்து செய்யணும். ஏன் நமக்கு வந்து 2 கேள்விகள் வரணும் இல்லைங்களா? ஏன் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? உங்ககிட்ட நிறைய வந்து ஒரு சின்ன ரசீது மாதிரி ஆற்றல் படுத்தணும். ஆனால் இன்னைக்கு சுவாசிக்கக்கூடிய காற்று என்ன ஆயிடுச்சு, கேஸ் அப்படிங்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே நிற்கிறோம்னு வச்சுக்க, நல்ல காற்று கிடைக்குது. ஏசியை விட ரொம்ப நல்ல சீதோஷமான ஒரு சூழல் இருக்குது. நம்ம ஏசியில் வந்து வெப்பம் கூடியுது அப்படின்னா ஏசிக்குள்ளே உள்ள போகிறோம். என்ன செய்யுது, உடலை வெளியில இருந்து வெப்பம் இருக்கு, உள்ளுக்குள்ள பொண்ணை வந்து குளிர்மை ஏற்படுத்துது. ஆனால் மிக மோசமான வெப்பம் வந்து உருவாக்கும். எல்லாரும் கொடுப்பாங்க. மழை சொல்லியிருக்காங்க. இப்போ இதை கொஞ்ச நாளைக்கு பாருங்க. எலும்பு நாட்டு நீர் குடிச்சிட வேண்டியது நம்ம. வாங்க அப்புறம் எல்லாரும் என்ன உயிரோட்டம் உள்ளதா பாதுகாக்கணும் அப்படின்னா, களைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னா, ஒரு முறை மட்டும்தான் உழுது விதைச்சாரு, விதைக்கு அறுவடை மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த சூழலை களையை வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்போ மூடாக்குச்சிகளை வந்து கையாளணும். நம்ம களைன்னு பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ மூடாக்கி பார்த்திங்க அப்படின்னா இதை வளமாக்குவதற்கான முதல் அடிப்படையான ஒரு எளிய நுட்பம் பயன்படுத்தணும் தானே, அமிர்த கரைசல். சாணம், மூத்திரம், கோமியம், பசுமாட்டோட அன்று போட்ட 1 கிலோ சாணம், 1 லிட்டர் கோமியம், கைப்பிடியால் வந்து நாட்டு சக்கரை, 10 லிட்டர் தண்ணியில் கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா 24 மணி நேரத்தில் என்ன சரி 3 நேரம் கலக்கி விட்டோம் அப்படின்னா தயாராகிடுச்சு. இதே நிலத்தில் விடணும் அப்படின்னா 20 கிலோ சாணம், 20 லிட்டர் கோமியம், 1 கிலோ நாட்டு சக்கரை, 200 லிட்டர் தண்ணியில் கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஓடுற தண்ணியில் விட்டுகிட்டே இருக்கலாம். அப்போ மேலே ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா 1 லிட்டர் கரைசலுக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து அடித்தோம் அப்படின்னா பயிர் வேகமாக வளருது, பூச்சி தாக்குறதில்ல, நோய் தாக்குறதில்ல. இது அமிர்த கரைசல் தயாரிப்பு தொழில்நுட்பம். யாராவது ஒரு நண்பர் வாங்க. மண்பானை, சிமெண்ட் தொட்டி தான் பயன்படுத்தும். இப்போ தயார் பண்ண போகிறாரு. சொல்லி சாணம் எத்தனை கிலோ? 10 கிலோ. 10 கிலோ சாணம் போடுங்க. 10 லிட்டர் கோமி எடுத்து கொடுத்துங்க.
10 லிட்டர் கோமியம். நல்லா கரைங்க. கொஞ்சம் சாத்திக்கலாம். கைப்பிடி அளவு நாட்டு சக்கரை. ஆனா செய்முறையே கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் கேட்குற மாதிரி. ஃபர்ஸ்ட் 10 கிலோ சாணம் ஊற்றி போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன கரைசல் செய்கிறோம்? 100 லிட்டர் தண்ணி மண்ணு வேண்டாம். வலது பக்கம் 25. 100 லிட்டர் தண்ணி 24 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். வச்சிருக்கலாம். இந்த கரைசலுக்கு என்ன பேரு? இப்ப தயார் பண்ண கரைசலுக்கு தயார் பண்ண கரைசல் என்ன பேரு? அமிர்த கரைசல். அமிர்த கரைசல். அதனுடைய தன்மை குறையும். அப்போ தேவைக்கேற்ப பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள பயன்படுத்துறது வந்து ரொம்ப சிறப்பு. நீங்கள் நாட்கள் எடுக்க என்ன செய்யலாம். இப்போ நம்ம 27 பேர் இருக்கோம். இப்போ இடைவெளியில் நிற்கிறோம். சரியாக நம்ம காற்றோட்டம் கிடைக்குது. நம்ம 27 பேர் ஒரே நெருக்கமாக ஆகிட்டோம், என்ன ஆகும்? அப்போ அதே சூழல் தான் நுண்ணுயிர்களுக்கு. எருமையும் தயார் பண்ணிக்கலாம். ஆமாம். ஆடு மாடு சாப்பிடாதது, பால் சத்து. பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கினவனா தான் இருப்பாங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாதுயா. அவனுக்கு அந்த தன்மை தெரியணும், அந்த தாவரத்தோட தன்மை தெரிஞ்சணும், அதை அவன் புரிஞ்சுக்கணும், அந்த வகையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு 3 தன்மைகளா பிரிச்சாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் தன்மை தின்னா கசக்கிறது. எந்த இலைய வேணா இருக்கலாம். உங்க பகுதியில வேற பேர் இருக்கும், உங்க பகுதியில வேற பேர் இருக்கும். ஆனா எங்க போனாலும் சரி, எடுத்து தின்னீங்கன்னா கசக்கணும். அந்த மாதிரி தின்னா கசக்கிறதுல ஒரு 4-5 தாவரங்கள். அதுக்கு அடுத்தது ஒடிச்சா பால் வரணும். அதுக்கு இதுதான் பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. காட்டு தாவரங்கள் பல்லாயிரம் கோடி தாவரங்கள் இருக்கு. ஒடிச்சா பால் வரணும். எந்த தாவரத்துல ஒடிச்சா பால் வர தன்மை உள்ள தாவரங்கள் இருக்கோ, வாசனை வருமோ, அந்த மாதிரியான தாவரங்கள் 4-5 எடுத்துக்க போறோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு தின்னா கசக்கிறதுக்கு உதாரணம் சொல்லுங்க. சைடுல நிக்கணும், மறைக்காதீங்க. உன்னிச்செடி. அது என்னது? இது ஊமத்தேலை. சொல்லி சொல்லி போடு. இது ஆமணக்கு. எரிக்கல பார்த்து பொறுமையா நிதானமா. இன்னொன்னு போட்டீங்க, அது என்னமா? ஊமத்தேலை. இது தும்ப. இது தும்ப. பொறுமையாவே போடுங்க. அடுத்து நீங்க எடுங்கம்மா. இது துளசி வகையில வந்து இது நாய் துளசி சொல்லுவோம் இல்லைங்களா? பச்சை துளசி. ஆமா, பச்சை துளசி காட்டுல வளர்க்கல. இப்ப எத்தனை வகையான இலைகள் உள்ள போட்டுருக்கோம்? 13. ஆடாதோட. ஆடு தீண்டா பாலன்னு சொல்லுவாங்க, ஆடாதோரன்னு சொல்லுவாங்க. இதே கசக்கனா மாட்டோட கோமியம் அப்படிங்கிறது எவ்வளவு நாட்பட்ட கோமியமா இருந்தாலும் பரவாயில்ல. அதுல பூச்சி புழு இருக்கக்கூடாது, வண்டு வச்சிருக்க கூடாது, மழை தண்ணி புகுந்திருக்க கூடாது, தண்ணி பட்டிருக்க கூடாது. இங்க யாரெல்லாம் 2 பேர் வாங்க. பஞ்சகவியம் வந்து நம்ம சொல்லல, தடுக்கும் தன்மையுடையது. இது வந்து இது ஒன்று தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தான் சிறந்த மருத்துவர்கள். இது பயிருக்கு வளர்ச்சியாகவும் இருக்கும், செயல் ஊக்கியாகவும் வந்து பயன்பாட்டில் வந்து இருக்கும். ஸோ இது ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா பயிர் வந்து என்ன செய்யும், பூக்கக்கூடிய தருவாயில் தெளிச்சிங்க அப்படின்னா நிறைய வந்து பூக்களை அதிகப்படுத்தும், காய்ப்பு வந்து நிறைய வந்து அதிகப்படுத்தும். இது ஒன்று தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா கால்நடைகள் கொடுக்கலாம், நம்மளும் வந்து பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்க 10 லிட்டர் தண்ணிக்கு 300 ml பயன்படுத்தணும். நம்ம சாப்பிடணும் அப்படின்னா ஆடு மாடு இல்ல கால்நடைக்குன்னா எவ்வளவு? 50லேருந்து 100 ml. சரி, அடுத்து கோழிகளுக்கு வந்து 25லேருந்து 50 ml. நமக்கு வந்து 25லேருந்து 50 ml. இது கோழிகளுக்கு கொடுக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா கோழிக்கு வரக்கூடிய எல்லா விதமான நோய்களும் வந்து எதிர்ப்பாற்றல் வந்து கொடுக்கும். முட்டை வந்து பெருசாக போடும், எடையை வந்து அதிகப்படுத்தும். கால்நடைகள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கால்நடைகள் வரக்கூடிய எல்லா விதமான நோயை வந்து தடுக்கும்.
கால்நடை வந்து நல்ல வளர்ச்சி அடையும். பால் சுரப்பு இல்லாத நேரத்திலையும் பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும். காலை நிற்காத ஆடோ மாடோ நின்றுது அப்படின்னா அந்த காலையை நிற்கக்கூடிய அந்த தன்மையை வந்து ஏற்படுத்தும். நமக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான நோயும் கட்டுக்குள்ளே வச்சுருக்கும். சர்க்கரையை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும். புற்றுநோயை குணமாக்கும், காய்ச்சல்கள் வராமல் தடுக்கும், தோல்வியைகள் வந்து குணமாக்கும். இது மாதிரி எல்லா தன்மையும் வந்து உள்ள தன்மை உடையது. இது பார்த்த அன்று பெய்ந்த பசுமாட்டோட கோமியம் 3 லிட்டர், பசுமாட்டோட பால் 2 லிட்டர், பசுமாட்டோட தயிர் 2 லிட்டர், 1.5 கிலோ கடலை புண்ணாக்க தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கிட்டு 2 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடலை புண்ணாக்கு 1.5 கிலோ கடலை புண்ணாக்க இல்லாத பட்சத்தில் கருப்பு உளுந்து இருக்குல்ல 1 கிலோ வந்து எடுத்து ஊற வச்சு நல்லா முளை கட்டி அரைச்சிக்கணும். இது போன்று வந்து அரைச்சிக்கணும். அதை வந்து வடித்த ஆரிய கஞ்சி தண்ணி 2 லிட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கல் என்ன தன்மையை ஏற்படுத்தணுமோ அந்த தன்மையை வந்து இந்த உளுந்து வந்து ஏற்படுத்தும். அந்த புளிப்பு சுவை அதேமாதிரி அதை விட அந்த நுண்ணியோட வளர்ச்சி வந்து பெருக அடைக்க செய்யுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு 3 லிட்டர். கரும்பு சாறில் பார்த்தீங்க அப்படின்னா எலும்புச்சை, இஞ்சி அது மாதிரி வந்து துண்டுகளை வந்து பயன்படுத்தவே கூடாது. பியூர் வந்து கரும்பு சாறு பயன்படுத்தணும். கரும்பு சாறு கிடைக்காத பட்சத்தில் அப்படின்னா வெல்லம் வாங்கினீங்க அப்படின்னா 1.5 கிலோ வெல்லத்தை 2 லிட்டர் தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம். நாட்டு சர்க்கரையாக இருந்தால் 1 கிலோ நாட்டு சர்க்கரையை 2 லிட்டர் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். மாற்றம் வந்து ஏற்படுத்தும். இது ஒன்று தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தான் மருத்துவர்கள். நமக்கு நம்ம மருத்துவர்கள், கால்நடைக்கு நம்ம தான் மருத்துவர்கள், பறவைகளுக்கும் நம்ம தான் சிறந்த மருத்துவர்கள், பயிர்களுக்கும் நம்ம சிறந்த மருத்துவராக இருக்கலாம். சாணம் 5 கிலோ, கோமியம் சாணம் எவ்வளோ தெளிட்டு போடுங்க. 5 கிலோ சாணம், கோமியம் 3 லிட்டர் ஊற்றுங்க. நல்ல கரைங்க. அடுத்து கடலை புண்ணாக்கு. என்ன செய்யணும்? கடலை புண்ணாக்கு ஊற வச்சிருக்காங்க. இந்த வடிச்சு கஞ்சி 1.5 கிலோ கடலை புண்ணாக்கா 2 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருக்கணும். அவங்க லேசான தண்ணி இருக்கிறதுனால இப்போ அந்த வடித்து கஞ்சி தண்ணியை வந்து இது பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த வடித்த ஆரிய கஞ்சி தண்ணியில் வந்து நுண்ணுயிரோட வளர்ச்சி வந்து பெருக செய்ய வைக்கும். நம்ம இப்போ அந்த 1.5 கிலோவுக்கு 2 லிட்டர் நாட்டு சக்கரில் வந்து அந்த தன்மைகள் வந்து வேகம் எடுக்கும். அந்த வெல்லம் தயார் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு அதெல்லாம் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதோட தன்மை இது பண்ணுறதால வந்து 1.5 கிலோவுக்கு 2 தூக்கி ஊற்றுங்க சாமி. நாட்டு பழமாக இருந்தால் ரொம்ப நல்லது. பூவன் பழமும் பயன்படுத்து. நாட்டுப்பழம் பயன்படுத்திக்கலாம். நாட்டுப்பழம் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நல்லது. பூவன் பழமும் பயன்படுத்திக்கலாம். மற்ற வந்து பச்சை வாழை அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி பயன்படுத்திக்கலாம். இளநீ வந்து 3 லிட்டர் ஓட்டை போடுங்க. நீங்கள் வாங்க செட்டுக்கு போங்க. இளநீ தான் போடுமா இல்லை தேங்காய் தண்ணி யூஸ் பண்ணலாமா? தேங்காய் தண்ணியும் வந்து பயன்படுத்திக்கலாங்க. ஆனால் இளநீ வந்து அந்த ஆற்றலில் வந்து மேன்மைப்படுத்தும். ஆமாம், 1 கிலோ கருப்பு உளுந்த ஊற வச்சு நல்லா முளை கட்டிட்டீங்க அப்படின்னா தான் அந்த ஆற்றல் வந்து அந்த முளைப்பு தன்னோட பாக்டீரியோட வளர்ச்சி நல்லா பெருகுது. நீங்கள் ஒயிட்டு உளுந்தில் வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலை. அந்த மாதிரி சீரான நிலையை வந்து கலக்கணும். இப்போ அவர் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா படக்கடன்னு கிடக்கூடாது. அந்த சீரான நிலை சீக்கிரம் வாடுறதில்ல, எடையை வந்து அதிகப்படுத்துது. நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான நோயும் வந்து குணமாக்க செய்யுது. நம்ம வந்து வாளி எடுத்துக்கலாம், மண்பானை அது கூட வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் வாளி ரொம்ப நல்லது. 3 கிலோ மீனோட வேஸ்ட்டு
அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை வந்து 3 கிலோ அளவு வந்து இணைச்சி சம அளவு சேர்த்துட்டிங்கனாலும் தயார் பண்ணிக்கலாம். நம்ம அதை விட என்ன செய்யணும் அப்படின்னா அதோட செலவு வந்து குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கொய்யாப்பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, பப்பாளி பழம் இருக்குது. அப்போ அந்த பழங்களை வச்சியும் தயார் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பழங்கள் தான் அந்த நுரித்தல் தன்மையை வந்து ஏற்படுது. இந்த பாக்டீரியோட நீரோட தன்மையை வந்து செரிக்கக்கூடிய தன்மை வந்து ஏற்படுது. அது இனிக்கக்கூடிய இப்போ 3 கிலோ வந்து மீன் வேஸ்ட்டு, 1 கிலோ பப்பாளி பழம், 1 கிலோ வாழைப்பழம், 1 கிலோ கொய்யாப்பழம், 1 கிலோ நாட்டு சக்கரை, இது எல்லாத்தையும் போட்டு இதில் எல்லாமே ஒரு மாதிரி திரவமாக வந்து மாறிடும். அதை பிறகு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 100 ml-க்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து அடிச்சிங்க அப்படின்னா பயிர் வேகமாக வளர்ச்சி அடையுது, பூக்கள் பூக்குது, நோய்கள் இல்லாமல் தடுக்குது. மிளகாயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருள் நோய் பார்த்தீங்கன்னா வந்து தெளிச்ச உடனே அது அந்த வேகமான வளர்ச்சியை வந்து ஊண்டுபடுத்தும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எலி தாக்குங்கள் கொஞ்சமாக எடுக்குங்க, அள்ளி போடுங்க. அதே போதும், அந்த அளவுக்கு போதும். இது மாதிரி இருக்கக்கூடாது. கொய்யாப்பழம் நல்லா கணிஞ்சு ஒரு மாதிரி வந்து பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கெட்டித்தன்மை இருக்கக்கூடாது. பப்பாளி பழம், பப்பாளி பழம் என்ன செய்யணும், இந்த மாதிரி வந்து பண்ணிக்கணும். எடுங்க 1 கிலோ சொல்லி சொல்லி போடுங்க. 1 கிலோ வாழைப்பழம், வாழைப்பழமும் நல்லா கனிந்த பழங்களை கூழ் மாதிரி பண்ணிக்கணும். பக்கெட்டுக்குள்ள ஒரு 1/2 கிலோ மீன் கழிவு இல்லைன்னா ஒரு 200 கிராம். திரும்ப என்ன செய்யணும், பனைப்பழத்தை உடச்சி வைக்கணும். திரும்ப மீன் கழிவு, திரும்ப பனைப்பழத்தை உடச்சி விரித்து வச்சிடணும். திரும்ப மீன் கழிவு, இப்படி அடுக்கடுக்காக போட்டு காற்று போக மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு 3 நாளுக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணி விட்டே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு 28 நாள் ஆகிடும். ஏன்னா இந்த தன்மைகளை விட பனம்பழம் தன்மை வந்து கூடுதலான ஒரு 7 நாட்கள் எடுத்துக்குது. 28 நாளில் தயாராகிடும். அதை வந்து வடிகட்டி 100 ml-க்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா மிக வேகமான வேலை வந்து செய்யுது. உடச்சி போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி விட்டிங்க வச்சுக்கலாம், அது கூழ் மாதிரி வந்துடும். அதை எடுத்து பயன்படுத்தலாம். தண்ணி மிக்ஸ் ஆனதால சில நேரத்தில் அந்த நொதித்தல்ல செய்யப்படுற சில குழு வருது. அதனால அந்த பணம் வளர்த்து மட்டும் நல்லா இருக்கும். அது பாருங்க, அவங்க கேள்வி வருது பாருங்க. இப்ப மீன் கழிவு நாட்டு சக்கரை மட்டும் போட்டு தயார் பண்ணலாம். இது ஒரு முறை. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை, பப்பாளி பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம், இது 4 இணைச்சி செய்யறது இரண்டாவது நுட்பம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா வெறும் பனம்பழம் மட்டுமே வைத்து மீன் கழிவோட செய்யலாம். சர்க்கரைக்கு பதிலாக வேற எதுவுமே தேவையே இல்லை. ஏன்னா நம்ம தோட்டத்துக்குள்ள என்ன கழிவு இருக்கு அதை வைத்து செய்யறது தான். இது என்ன பண்றோம் அப்படின்னா 1 ஏக்கர் அளவு பார்த்தீங்க அப்படின்னா சம அளவு கலந்துக்கிறோம். ஒரு 10 தேங்காயை வந்து உடைச்சி துருவிக்கிறோம், அதை அரைச்சிக்கிறோம். அதை வந்து வடிச்ச ஆரிய கஞ்சி தண்ணியில் என்ன பண்ணலாம், இல்லை தண்ணியிலே கூட சாதாரணமாக ஒரு 10 தேங்காய் உடைச்சி எடுக்கல தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு பாலாக எடுத்துக்கிறோம் 5 லிட்டர். வடித்த ஆரிய கஞ்சி தண்ணியில் மோர் அடிச்சுக்கிறோம், நல்லா அடித்து எடுத்துக்கிறோம். சம அளவு ஆயிடுச்சிங்களா, இது 5 லிட்டர், இது 5 லிட்டர் ஊற்றி காற்று போகாமல் இப்படி கட்டி என்ன செய்யறோம் அப்படின்னா குப்பை குழி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து பதிச்சு வச்சிடணும். குப்பை குழியில் மண்பானைகளில் போட்டிங்களான்னு சார் அது நல்லா வேடு கட்டிட்டு குப்பை குழியில் வச்சுட்டோம் அப்படின்னா இதில் அனோரோபிக் பாக்டீரியா வந்து வேகமாக பல்கி போயிடும். இப்போ பூக்காத மரங்கள் இருக்குல்ல, பூக்காத தாவாங்கள் இருக்குல்ல, அதை பூக்க வைக்கிறதுக்கான வேலையை வந்து தேமோர் கரைச்சல் வேலை செய்யும். கலக்கணும் முதல். ஐயா இது வடிச்சா ஆரி அந்த இது வந்து தயிர், இதில் என்ன செய்யணும் 2 லிட்டர் ஊற்றுங்க அளவு, நல்லா கலக்குங்க. கலக்கி போதும் போதும் போதும், நிறைய ஊற்றக்கூடாதுண்ணா. நல்லா கலக்குங்க. மோர் அடிக்கிறீங்களா, நல்லா கிடைங்க புளிச்ச மோர். இப்போ தயிர் நுண்ணியோரோட வளர்ச்சி எந்த அளவுக்கு அது வேகமாக பல்கி பெருகுதோ அந்த அளவுக்கு வந்து செடிகளோட வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்குது. 5 லிட்டரு மோர். 5 லிட்டர் மோர் பூவோட இருக்கு. அப்படிதான் பூவோட இருக்கு. இதுக்கு பூவோட இருந்ததுன்னா நமக்கு அடைப்பு வரும், அதுக்கு கடைங்க. இப்போ வடிகட்டி ஊற்றணும். அந்த பூவோட ஊற்றக்கூடாது. பூவோட ஊற்றினா நிறைய அடைப்பு வரும் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது.
தேங்காய் பால் ஆ 5 லிட்டர். தண்ணிக்குள்ள மோர் அடிச்சுக்கிறோம். புளிச்ச மோர் தயாராகிடுச்சு. சம அளவு 5 லிட்டர் தேங்காய் பால், 5 லிட்டர் வந்து புளிச்ச மோர் கலந்து கையில் வரக்கூடிய வந்து வேகமாக வளர்ச்சி அடையுது. ஒன்று, நிறைய பூக்காத செடிகள் வந்து பூக்க வைக்குது. மெயினாக வந்து பூக்கள் கூடிய தன்மையை வந்து ஏற்படுத்தும். இது ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பயிரை வரக்கூடிய பூச்சிகள், நோய்கள், அது மாதிரி எல்லா தன்மையும் பயிருக்கு வந்து ஊட்டமாகவும் இருக்கும். அப்போ இது ஒன்று தயார் பண்ணிட்டுனாவே நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும். வெளியில் வரக்கூடிய மஞ்சள் துங்குற வைரஸ் நோய், பூக்காத செடிகள் பூக்க வைக்கும், காய்ப்பை வந்து அதிகப்படுத்தும், காய்ப்புழு, இது மாதிரி எல்லா தன்மையும் இது ஏற்படுத்தும். பிஞ்செழுகள், பிஞ்சு உதிர்தல், பூ உதிர்தல், இப்படி எல்லா வகையான தன்மையும் இது ஏற்படுத்தும். எடுத்துக்கணும். இதோட ஏக்கரோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஆட்டு சாணம் வந்து 2 கிலோ, செம்மறி ஆடாக இருக்கலாம், வெள்ளை ஆடாக இருக்கலாம். ஆட்டு சாணம் வந்து 2 கிலோ, அடுப்பு சாம்பல் வந்து 1.5 கிலோ, 1.5 கிலோ அடுப்பு சாம்பல். மிளகாய் பொடி நம்ம வீட்டில் வந்து அரவைக்கு எல்லா வீட்டுக்கு அந்த மசாலா அரைக்கும் பார்த்தீங்களா, அது 200 கிராம். மஞ்சள் பொடி 200 கிராம், வசம்பு பொடி 50 கிராம், பெருங்காய பொடி வந்து 50 கிராம், சோத்து கத்தாழை பார்த்தீங்கன்னா 15 மடல், 10 மடலாம் எடுத்துக்கலாம், 10லேருந்து 15 மடல். சின்ன வெங்காயம் வந்து 1/2 கிலோ, 15 லிட்டர் கோமியத்தில் வந்து இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிட்டு தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரே நாளில் வந்து இந்த கரைசல் தயாராகிடும். இன்னொரு வாட்டி சொன்னீங்கன்னா இந்த வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா எல்லா கரைசலுமே வந்து வெயில் நேரத்தில் வந்து தெளிக்கூடாது, மாலை நேரங்களில் தெளிக்கிறது ரொம்ப நல்லது. தெளிச்சிட்டிங்க அப்படின்னா பயிரில் வரக்கூடிய எல்லா பூச்சிகளும் போயிடும், எல்லா நோய்களும் போயிடும், பூக்களை வந்து உதிரத்தை தடுக்கும், காய்ப்புழு வந்து தடுக்கும், காய்ப்பை வந்து அதிகப்படுத்தும். சாணம் வந்து இப்படி கொட்டக்கூடாது, என்ன செய்யலாம், கரைச்சி எல்லாம் பவுடர் மாதிரி நல்லா சரி கொட்டுங்க. ஆட்டுச்சாணம் புதுசாக இருக்கணுமா இல்லை பழசாக இருந்தால் புதுசு பழசாகவும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பவுடர் மாதிரி ஆக்கிக்கலாம். நல்லா கொட்டிடுவோம். புதுசும் இருக்கலாம், பழசும் இருக்கலாம். ஐயா, ஆட்டில் அரைக்கிறத விட ஆட்டுக்கல் ஆட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது. அரைக்கிற எந்த பொருளையும் மிக்சிலையோ கிரைண்டரை விட ஆட்டுக்கல்லையோ உரல்லையோ 1 கிலோ சின்ன வெங்காயம், 1/2 கிலோ சாம்பல் வந்துச்சு, சாம்பல் 1.5 கிலோ சாம்பல், 1.5 கிலோ சாம்பல், 200 கிராம் கலவை மிளகாய் தூள். வந்து மஞ்சள் பொடி 200, கறி மசாலா இல்லைங்கய்யா, கறி மசாலா இல்லை இஞ்சி பூண்டு போட்டிருக்கீங்களா, அதனால கறி மசாலா இல்லை. ஐயா இதில் ஏன் அப்படின்னா இந்த கலவை கரைசலோட தன்மை, காரத்தன்மை, புளிப்புத்தன்மை, அது மாதிரி எல்லா தன்மைகளையும் சேர்றதால என்ன செய்யும் அப்படின்னா ஊட்டமாகவும் இருக்குது. போடுறோம் அப்படின்னா அந்த பசை மாதிரியான ஒரு திரவத்தை வந்து கொடுக்கும். இப்போ காதி சோப்பு போடுறோம் இல்லைங்களா, அதை வந்து பயன்படுத்த விட அது செலவு, வெளியிலேருந்து பொருள் வாங்கணும் அப்படின்னால்தான் நம்ம இங்கேயே வந்து அந்த காதி சோப்பு தன்மையும் இன்னொன்று வந்து பயிரில் வந்து ஒட்டும் திரவத்தை அதை வந்து உருவாக்கும். ஃபுல்லாக போடுங்க, போட்டுருங்க 10 மடல். இதை விட இன்னொன்று இப்போ இதுக்கெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு கோமியை பிடிக்க முடியலன்னு வச்சுங்களேன் அப்படின்னா 200 ml மண், அந்த மாடு கட்டின இடத்தையோ, ஆமாம் மாடு நீர் போச்சுல அந்த மாடு கட்டின இடத்த, ஆமாம் 200 கிராம், 200 கிராம் சாணம் 1 லிட்டர் தண்ணியில் வந்து கரைச்சிக்கிட்டு வடிகட்டிட்டீங்க அப்படின்னா 1 லிட்டர் கோமியை தயாராகிடுது. எனக்கு கோமியை பிடிக்க முடியல அப்படின்னா இதுக்கு மூலிகை பூச்சி வெரைட்டிக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தும் போது இது மாதிரி தயார் பண்ணிக்கலாம். அமிர்த கரைசல் பஞ்சகாவியத்துக்கு வந்து நேரடியாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணும், அது ஒரிஜினலாக பிடிக்கும். ஆமாம், தினசரி வேலை செய்கிறோம், ஒரு தொகை வந்துட்டுது, உரக்கடையில் போய்ட்டு சிம்பிளாக வாங்கிடுறோம். இது வந்து நம்முடைய உழைப்பு, தினசரி அதை ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த காசு வந்து நமக்கு மிச்சமாகும் போது இதை விட இன்னும் எளிமைப்படுத்தலாம். அப்போ எதெல்லாம் செலவு குறைக்க முடியுமோ, 0 பட்ஜெட்லாம் கிடையாது. இயற்கை வழி வேளாண்மையில் 0 பட்ஜெட்லாம் கிடையாது, செலவு குறைந்த விவசாய தொழில்நுட்பம் தான். நாங்கள் வந்து
தோரையனொலச கிராமத்தை சேர்ந்த என் பேர் காந்திமதி. நாங்கள் வந்து இந்த விவசாய குழுவில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கோம். வந்து இதை கலந்துக்குருவோம் எப்போவுமே. இப்போ ஒரு 5-6 வருஷமாக நந்தகுமார் சார் இருக்கிற வரையிலேருந்து நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கோம். அதில் தலைவர் வந்து பாலுவா வச்சுருக்கோம். 2வது ஏகாம்பரம் சார் வந்து எங்களுக்கு அப்போ இருந்தே நிறைய பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. நாங்களும் போய் கலந்துருக்கோம். இப்போதைக்கு அதே மாதிரியே இப்போ அந்த சார் வந்து எங்களுக்கு ஒரு பயிற்சி முகாம் நடத்தியிருக்காங்க. எங்கள் ஊரில் தோரையனொலச கிராமத்தில் புதுக்கோவில் பக்கத்தில் ஒரு தோப்பில் பாலு சார் அவங்க தோப்பில் அங்கே வந்து இந்த பூச்சி விரட்டிகள், பஞ்சகாவியம் செய்கிறது, இயற்கையாக உரம் எப்படி தயார் பண்ணுறது, இதுகளை பற்றி இன்றைக்கி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதில் நான் பூச்சி விரட்டியை பற்றி கொஞ்சம் அதை கலந்து அதை செஞ்சுருக்கோம். இந்த எளிய முறையான இயற்கை விவசாயத்தில் எல்லாருமா இதை பயன்படுத்திக்கிட்டு எல்லாரும் கலந்துக்கிட்டு இதை விவசாயம் பண்ணுமாறு நான் கேட்டுக்கிறேன். என்னோடய பேர் குமார் பெரியசாமி. என்னுடைய சொந்த ஊர் மானாமதுரை தாலுக்கா தெற்கு சந்தனூர். எங்கள் அப்பா பேர் பெரியசாமி கருப்பேன். நான் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ 15 இயர்ஸ் சர்வீஸ் ஆகிடுச்சு. இன்னும் அந்த காலத்துலேருந்தே அப்பா அம்மா எல்லாருமே விவசாயம் பண்ணவங்க தான். எனக்கு விவசாயத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகம். அதனால் வந்து எங்கள் அப்பா ரசாயன உரம் தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதை குறைக்கணும். அதை குறைச்சி நான் சாப்பிட்றத விட என் பொண்டாட்டி குழந்தைங்களுக்கு இயற்கையான உணவுகள் அளிக்கணுன்ற ஒரு ஆசை. அது அப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஈசான்ற ஒரு மண்காப்பு மையம் இருக்குன்னு. அடிக்கடி நான் யூடியூப் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸோ அதை இன்றைக்கி நேரடியாக வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு விவசாயத்துக்கு அடிப்படைன்றது வந்து இன்றைக்கி ஆள்கூலி பற்றாக்குறையை விட உரம் மேலாண்மையில் அதிக செலவுகள் ஆகுது. அதுகளை இந்த நம்ம இயற்கையான ஒரு உரங்கள் மூலமாக நம்ம வந்து செலவுகளை குறைச்சிக்கிறலாம். இங்கே வந்து நான் பயிற்சி செஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இயற்கை விவசாயத்தை நான் மட்டும் முன்னெடுத்து கொண்டு போகிறத விட இதை சார்ந்து நிறையா பேர் இதை வந்து இந்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து நடத்தணும்னு நான் வேண்டிக்கிறேன். வணக்கம். மன்னா ஏகாம்பரம். தமிழகம் முழுவதும் வந்து ஈசா மண்காப்பகம் இயக்கம் சார்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான வந்து இடுபொருள் தயாரிப்பு பயிற்சிகள் தொடர்ச்சியாக வந்து வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு தரவை பாலு பண்ணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14 வகையான இயற்கை இடுபொருள் பயிற்சி வந்து நடைபெற்றுருக்கு. மாவட்டம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து விவசாயிகள் வந்து 60 விவசாயிகள் வந்து பங்கேற்பு செஞ்சாங்க. இது வந்து தமிழக அரசு வந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாகவும் மாநிலம் முழுவதும் மாவட்ட வாரியாக அரசு சாரா அமைப்புகளோடு இணைந்து தொடர்ச்சியான விவசாயிகள் வந்து நேரடியாக கிராமங்களில் வந்து களப்பயிற்சிகள் நடத்தப்பட வேண்டும். ஆராய்ச்சி மையங்கள் நடத்தக்கூடிய பயிற்சிகள் அனைத்தும் கிராமங்களில் விவசாயிகள் பண்ணைகள் வந்து இந்த பயிற்சி வந்து தொடர்ந்து நடத்தணும். இயற்கை வேளாண்மைக்கான தனிநிலையை வந்து அறிக்கையை வந்து ஒரு தனிநிலை துறை வந்து உருவாக்கப்பட்டு இந்த இயற்கை வேளாண்மையை வந்து மாநில அரசும் மத்திய அரசும் மாநிலம் முழுவதும் கொண்டு வர வேலையை வந்து செய்ய வேண்டிய நேரம் இது. இயற்கை வேளாண்மையை தான் வந்து எதிர்காலத்தில் சாத்தியமானதாக இருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய சூழலில் வந்து எல்லா சூழலும் வந்து கெட்டுப்போன ஒரு சூழல் இருப்பதால் வந்து இந்த இயற்கை வழி வேளாண்மை மேம்படுத்துவதற்கான அரசு தனித்துறையை வந்து உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கான திட்டத்தை வந்து தயார் செய்து மாநிலம் முழுவதும் வேகமான செயல் திட்டத்தை வந்து உருவாக்கப்பட வேண்டும். அதேமாதிரி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பிரதானமாக வந்து பாரம்பரிய ரகங்களை வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கான ஒரு தனி கவனம் செலுத்தப்பட்டு இந்த மானாவாரி பகுதிக்கான உரித்தான ரகங்களையும் விவசாயிகளுக்கான நேரடியான கொள்முதல் நிலையத்தை வந்து உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் அவங்களுடைய வாழ்வியலுக்கான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். அதேமாதிரி வந்து அரசு வந்து ஒரு கொள்முதல் நிலையங்களை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விலையை வந்து உருவாக்கப்பட வேண்டும். மிளகாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாபாரிகள் இருக்கக்கூடிய அந்த விலையை விட அரசு வந்து ஒரு நிலையான ஒரு விலையை வந்து நிர்ணயம் செய்ய வேண்டும். ஒரு கிலோ என்பது வந்து ராமநாடு முண்டு மிளகாய் வந்து 100 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு வந்து வியாபாரிகள் சொல்லப்படுகிறது. அது குறைந்தபட்சம் 300 ரூபாய் வந்து அரசு கொள்முதல் செய்ய வேண்டும். பயிர் வகையான விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதார விலையை வந்து உருவாக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபா வந்து ஆதார விலை கொண்டு வர வேண்டும். சிறுதானியங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆதார விலையை வந்து கொண்டு வர வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் எல்லா பொருட்களுக்கும் ஒரு ஆதார விலை விவசாயிகளுக்கு வந்து உருவாக்கப்பட வேண்டும். இயற்கை வேளாண்மைக்கான விவசாய விளைபொருட்கள் வந்து எடுத்து செல்வதற்கான பேருந்து வசதி வந்து இலவசமாக கொண்டு சேர்க்குவதற்கான அந்த நிலையை வந்து உருவாக்கப்பட வேண்டும். இயற்கை வேளாண்மைக்கான செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து இடுபொருளுக்கான நேரடி மானியங்கள் வந்து வழங்க
வழங்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகள் வந்து அரசு வந்து முன்னெடுத்து வேகமாக செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.